Hey guys, welcome to my channel. ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் அந்த ஒரு பதிவில் இருந்து தினமுமே ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா குப்பிட் லிமிடெட் இந்த ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை தான் இன்னைக்கு நம்ம ரீட் பண்ண போறோம். ஸ்டார்டிங்ல என்ன நடந்தது, கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு, இதுக்கு அடுத்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இதோட ஃபண்டமெண்டலும் பார்க்கலாம். கரண்டா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸுக்கும் ஃபண்டமெண்டலுக்கும் சம்மந்தம் இருக்கா, எதனால இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா, இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஃபண்டமெண்டலில் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபியூ டேஸ் வீடியோஸ் போட முடியல, சின்ன ஒர்க் கமிட்மெண்ட்னால தான். ஸோ இனி பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்றேன். ட்ரெண்டுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் தான். 3 ட்ரெண்ட் இருக்குது, நல்லா மண்டியில் ஏற்றிக்கணும். ஒன்று வந்து என்னது, அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட்னா புதுசு புதுசாக பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ணிட்டே இருக்குமா, இது வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன ட்ரெண்டு, கீழே புதுசு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா, இது வந்து என்ன சொல்லலாம், இதை வந்து நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாமா. மூணாவது ஒன்று விஷயம் இருக்கு, என்னது, கன்சால்டேஷன்ங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னன்னு தெரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கா, பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கா. இதை நம்ம என்ன சொல்லலாம், இதை வந்து ஒரு கன்சால்டேஷன் சொல்லலாமா. ஏன்னா இந்த ரேஞ்சை விட்டு பிரேக் ஆகாம ஒரே ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. அப்போ மொத்தம் 3 விஷயம் தான் இருக்கு மார்க்கெட்ல. ஒன்று அப் ட்ரெண்ட் என்ன நடக்கணும், ஒன்று மேலே போகணும், இல்லைன்னா கீழே போகணும், இல்லைன்னா ஒரு ஜோனுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கணும். அதுதானே இருக்கு மொத்தம், வேற ஏதாவது இருக்குங்களா? ஸோ இது 3 விஷயம் தான். ஒன்று அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைடு வேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ, ஓகேங்களா. இதை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பேஸ். இது வந்து நம்ம எல்லா வீடியோஸ்லையும் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. இந்த பேஸை புரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குப்பிட் லிமிட்டட்ல ஸ்டார்டிங்ல லிஸ்ட் ஆனதுலேருந்து என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கேன். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம ட்ரெண்ட் ஆகுதுங்கிற விஷயத்த நம்ம சொல்கிறோமா, இங்கேருந்து என்ன ஆகுது, புதுசாக ஒரு லோ வச்சுட்டு புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணுதா, எகெயின் லோ போயிட்டு ஒரு லோ, எகெயின் பார்த்தீங்கன்னா இதே ஜோனுக்கு போகுது, எகெயின் பார்த்தீங்கன்னா கீழே வருதா. அப்போது இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டுங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாமா. பையர்ஸ் கிட்டேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, செல்லர்ஸ் கிட்டேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படின்னா என்ன நடக்குது, ரேஞ்ச் பவுண்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு பாயிண்ட்ல புரிஞ்சுக்கலாமா. இங்கிருந்து என்ன இருக்கு, சடனா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்பைக் ஆயிருக்கா, இது வந்து பிரேக் அவுட் ஆன மாதிரி காட்டியிருக்கா. பட் ஹையர் டைம் ஃப்ரேம், ஹை அக்யூரசி, அதை மண்டியில் ஏற்றிக்கணும். இப்போ நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்க. மந்த்லி டைம் ஃப்ரேம் எப்படி இருக்கு, க்ளோசிங் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து க்ளோஸ் ஆயிருக்கா, ஹையர் டைம் ஃப்ரேம், ஹை அக்யூரசி. இதை வந்து நீங்கள் மண்டையில் நல்லா ஏற்றிக்கணும், ஓகேங்களா. இங்கே என்ன இருக்கு, ட்ரெண்டு நோட் பண்ணுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ணிட்டு எகெயின் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்திருக்கா, எகெயின் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் போயிருக்கு. புதுசாக ஒரு லோ வைக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். புதுசாக ஒரு லோ வைக்குதா, ஒரு சின்ன புல் பேக், புதுசாக ஒரு லோ வைக்குது, எகெயின் ஒரு புல் பேக் போயிட்டு இங்கே என்ன இருக்கு, புதுசாக லோ வைக்க முடியல, பாட்டம் அவுட் ஆகுது. பாட்டம் எந்த ஜோன் சொல்லுவோம், இந்த ஜோனை சொல்லுவோமா, இது வந்து பாட்டம் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன ஆகுது, பாட்டம் அவுட் ஆகுது. அதே மாதிரி கீழே இருக்கிறது என்னது, டபுள் பாட்டம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல் லோன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டபுள் பாட்டம்னு சொல்லலாம் ப்ரைஸ் செக்ஷனில், ஓகேங்களா. டபுள் பாட்டம் வந்தால் என்ன நடக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா மூவ் ஆப்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இருக்கும்போது டபுள் பாட்டம் மூவ் வந்துச்சு அப்படின்னா மேலே போகிறக்கு சான்சஸ் இருக்குது. மேலே போயிட்டு இருக்கும்போது டபுள் டாப் வந்துச்சு அப்படின்னா கீழே வரக்கு சான்சஸ் இருக்குங்கிறது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ சிம்பிளான ப்ரைஸ் செக்ஷன் தான். நீங்கள் எப்படி வியூ பண்ணுறீங்க, எப்படி கான்செப்ட்ஸை வந்து கேட்ச் பண்ணுறீங்கிறதுலாம் இருக்குது. டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகுது, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்க முடியுதா. ட்ரெண்ட் தெரியுதுங்களா, அப் ட்ரெண்ட் ஆகுதா, பையர்ஸ் கிட்ட இன்ட்ரெஸ்ட் வருது, இந்த ஜோனில் தெரியுதுங்களா, பையர்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த பாயிண்ட்ல புரிஞ்சுக்க முடியுதா. ஏன்னா ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஹை ஃபார்ம் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறது இந்த ஒரு ஜோனில் பார்க்கலாம். இப்போ பாருங்க, இங்கிருந்து பாருங்க, இங்கேருந்து ட்ரெண்டாக ஆரம்பிச்சது, புதுசாக ஹை வச்சுட்டு வந்தது. பட் இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ண முடியல. இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பாருங்க, இது வரைக்கும் கூட வரலாம், வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகணும். இதெல்லாம் இங்கேயே பல வருஷம் சுற்றிட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா என்ன ஆகும், எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கே வந்துடும், எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கே பாயிண்ட்டுக்கே வரும், ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுதுங்களா, இதை பார்த்தா என்ன பேட்டர்ன் மாதிரி இருக்கு, இது நிறைய பேர் நினச்சிக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்னில் இந்த கப் அண்ட் ஹேண்டில், ரவுண்டு பாட்டம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நினச்சிக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு. ரவுண்டு பாட்டம் வேறு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கப் அண்ட் ஹேண்டில் வேறு, ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு பாட்டம் இருக்குது. ரவுண்டு பாட்டம் எங்கே ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஜோனில் தான் ஏற்படும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரவுண்டு பாட்டம். ஸோ அது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை போயிட்டு அங்கேருந்து கீழே ஃபால் ஆகிட்டு இருக்கும்.
ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி ரவுண்ட் பாட்டம் வந்து நம்ம பார்த்துருப்போம். இதுல என்ன லூப்பிங் லிமிடெட் ஸ்டாக்ல சார்ட் ரீட் பண்ணும்போது பார்த்துருப்போம் ரவுண்ட் பாட்டம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக்ல வந்து கப் அண்ட் ஹேண்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது 2மே பார்த்தீங்கன்னா வேற வேறங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்க படிக்கிறதுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா தெளிவா படிச்சுக்கணும். ஓகேங்களா? இங்க என்ன வந்திருக்கு? ஒரு ரவுண்ட் பாட்டம் தெரியுதுங்களா? இங்க என்ன ஆகுது? அந்த ரவுண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுதா? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஹை. எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஹை பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுது. எந்த பாயிண்ட்ல பிரேக் ஆகுது? இந்த பாயிண்ட்ல. பட் நமக்கு முன்னாடியே ஒரு விஷயம் தெரியும். இது பிரேக் ஆயிரும் அப்படிங்கிற விஷயம். எப்படி? ரவுண்ட் பாட்டம். ஓகேங்களா? பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, உங்களால பார்த்தீங்கன்னா ஈஸியா சர்வே பண்ண முடியும் மார்க்கெட்குள்ள. ஓகேங்களா? ஓகே. இங்க என்ன ஆயிருக்கு? இங்க பிரேக் அவுட் குடுத்துட்டு, இங்கிருந்து என்ன ஆயிருக்கு? ஒரு ராலி ஆரம்பிச்சிருக்கிறது தெரியுதுங்களா? இப்போ வந்து நான் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு மாத்துறேன். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கிருந்து என்ன ஆயிருக்கு? ஒரு ஹையர் ஹை ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயி போயிருக்கா? அகைன் புல் பேக் வந்துட்டு என்ன நடக்கணும்? புதுசா பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ஃபார்ம் ஆகணுமா? இங்க ஆக முடியாம என்ன ஆயிருக்கு? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, டபுள் டாப் வந்திருக்குங்களா? ஈக்குவல் ஹை வந்திருக்கா? டபுள் டாப் வந்தா என்ன அர்த்தம்? செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டப் போறாங்கன்னு அர்த்தமா? இங்க டபுள் டாப் வந்து என்ன நடந்திருக்கு? செல்லர்ஸ் இன்ட்ரெஸ்ட் தெரியுதுங்களா? இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா ஒரு லோ வைக்க பார்க்குறாங்களா? தெரியுதுங்களா? புதுசு புதுசா ஒரு லோ வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? திருப்பி இங்க வந்துட்டு லோ வைக்கலாம். அப்ப இந்த இடத்துல தான் நமக்கு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுதுங்களா? இங்க ஒரு டைம் ஹிட் ஆயிருக்கு, இங்க ஒரு டைம் ஹிட் ஆயிருக்கு, இங்க ஒரு டைம் ஹிட் ஆயிருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 3 டைம். நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட் இந்த கிரீன் கலர் கேண்டில் குளோசிங் தான் இம்பார்ட்டன்ட். ரெட் கலர்ல மேல வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நெறைய இது பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகி அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா செல் ஆகி உள்ள வரும். நீங்க நெறைய சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ரீட் பண்ணும்போது ரெகுலரா பார்த்துருப்போம். ஓகேங்களா? க்ளோசிங் வந்து இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப. இங்க என்ன ஆயிருக்கு? க்ளோசிங் வந்து இங்க மேல குடுத்துருக்காங்களா? அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி. இப்ப ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனோனே என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்க வந்து பிரேக் அவுட் குடுக்குறாங்க. எகைன் ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆகுதுங்கிற விஷயத்த வந்து இந்த இடத்துல பார்க்கலாமா? இது எப்படி நம்ம பார்க்கலாம்? ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா ஈஸியா தெரியும் ட்ரெண்ட் ஆகுறது. இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆகுது. அப் ட்ரெண்ட். என்ன ட்ரெண்ட்? அப் ட்ரெண்டுங்கிறது இந்த இடத்துல புரியுதுங்களா? நல்லா தெளிவா தெரியுதா? இது அப் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா புதுசு புதுசா பார்த்தீங்கன்னா, ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குங்கிற விஷயத்த இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுதுங்களா உங்களால? அதே மாரி பாருங்க. இங்கிருந்து எகைன் இந்த ஹை வரைக்கும் போயிருக்கு. ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இங்கிருந்து என்ன ஆகுது? திருப்பி ஒரு புல் பேக் வந்துட்டு திருப்பி போகும்போது என்ன நடக்கணும்? புதுசா ஹை ஹை ஃபார்ம் பண்ணணுமா? இங்க ஃபார்ம் பண்ண முடியாம எகைன் பார்த்தீங்கன்னா, சேம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்கு போயிட்டு சேம் சப்போர்ட் ஜோன் தான். எகைன் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு சப்போர்ட் ஜோன். இப்போ இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் ஆன விஷயத்த வந்து எங்களால பார்க்க முடியுதா? இந்த இடத்துல நீங்க ஒரு ரேஞ்ச் ஆன விஷயத்த பார்க்கலாமா? இத என்ன சொல்லலாம்? ரேஞ்ச் பவுண்ட்ன்னு சொல்லலாமா? எப்ப இந்த ரேஞ்ச விட்டு வருதோ மேல, அப்ப எகைன் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகலாம். அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாமா இந்த இடத்துல? என்ன நடந்திருக்கு? ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ ஆகுது. எகைன் என்ன ட்ரெண்ட்? அப் ட்ரெண்ட் ஆகுதா? இப்ப என்ன இருந்துட்டு இருக்கு இந்த இடத்துல? ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட்ல இருக்கா? பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் ஸ்டாப்பா பார்த்தீங்கன்னா, இது அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இத வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏதாச்சும் ரீசன் இருக்கா ஏறிட்டு இருக்கறதுக்கு? ஃபண்டமெண்டலா இதோட எப்படி இருக்கு? இந்த மாரியெல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்குமா? இது மாரி ஸ்டாக்லாம் எப்படி நம்ம பிக் பண்றது? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா, நான் ரேட்டிங் குடுக்குறேன் இதோட ஃபண்டமெண்டலுக்கு. கரண்ட்டா ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க பிரைஸுக்கும், அண்ட் பார்த்தீங்கன்னா, இதோட ஃபண்டமெண்டலுக்கும் மேட்ச் ஆகுதா? இல்ல மிஸ்மேட்ச்ல இருக்கா? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? கடைசியா நான் ரீசன் ஆல்சோ சொல்றேன். இதுக்கு ஏன் பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ ஸ்கோர் குடுக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் கேப். மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, 31,451.61 கோடி பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. சூப்பரான மார்க்கெட் கேப் தான். ஓகேங்களா? மார்க்கெட் கேப் நல்லாவே இருக்கு. ஸோ பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 290ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டெபிட் கடன் வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜபிள் கடன் தான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப மேனேஜபிள் கடன் தான். சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹியூஜா இருக்கு அப்படிங்கிறதுலாம் சொல்ல முடியாது. ஸோ ப்ராஃபிட் குரோத்தும் பார்த்தீங்கன்னா, பெரிய சொல்ற அளவுக்குலாம் கிடையாது. ஏதோ பண்றாங்க அவ்வளோதான். இந்த அளவுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா? ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. ஆர்ஓசிஇ நல்லா இருக்கு. ஆர்ஓஇ நல்லா இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக் வேல்யூன்னு சொல்லுவோம்ல. இப்ப கரண்ட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்க பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 7 மடங்கு அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த புக் வேல்யூவ கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? இப்போ இதோட சேல்ஸ் குரோத், நெட் ப்ராஃபிட்லாம் எப்படின்னு பார்க்கலாமா? ஓகே. நெட் சேல்ஸ் பாருங்க. 2021ல 144 கோடி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 2022ல 132. ஸோ இங்க அதிகமா பண்ணியிருக்காங்க. 2022ல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு.
அது 2023ல 150 கோடி 159 கோடி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி 2024ல 171 கோடி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2025லயும் பார்த்தீங்கன்னா 183 கோடி. ஸோ 2022ல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்கு. மத்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிருக்கா. நெட் ப்ராஃபிட் பாருங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சின்னதா இடிக்கும். 2021ல பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 29.98 நெட் ப்ராஃபிட் ஓகே. 2022ல பார்த்தீங்கன்னா 17.28 ஏன்னா சேல்ஸ் குரோத் கம்மியா இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அதே 2023ல பார்த்தீங்கன்னா 189.33 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 31 கோடி பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் குடுத்துருக்காங்க. 2024ல 121.71 கோடி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் குரோத் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 39.85ங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். இந்த வருஷத்த கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அதிகமாவே குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க சேல்ஸ் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா 183 கோடி 2025ல குடுத்துருக்காங்க. பட் இங்க நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 40 தான் வந்திருக்கு. இங்க 39.85 இங்க 40 41ன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 2 தான் பார்த்தீங்கன்னா அதிகமாயிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கேஷ் ஃப்ளோ வந்து அதிகமாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, கம்மியான மார்ஜின் யூஸ் பண்ணி அதிகமா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜின் அதிகமா இருந்திருக்கு. சேல்ஸ் அதிகமா இருந்திருக்கு. பட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடிபட்டிருக்கு இந்த இடத்துல. நீங்க அந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுதா? அந்த இடத்துல ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு? அப்ப ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 31, 39 அப்ப இங்க வந்து என்ன குடுக்கலாம்? 45, 49 இந்த ரேஞ்சுல பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வரலாம். ஏன்னா சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நல்லா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல 2025ல. பட் ப்ராஃபிட்ல வந்து கொஞ்சம் இடிக்குது இந்த இடத்துல. ஓகே. அதுக்கு அடுத்தது பாரோயிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பெனியோட பாரோயிங் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கடன் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வான்டேஜான விஷயம் தான். ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா வைங்களேன் 2021ல 41 இருக்கு. அதுக்கப்புறம் 10, 32, 7 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -11 இங்க தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கு. ஓகேங்களா? கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே போயிட்டுருக்கு. அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த ஒரு பாயிண்ட்ல புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. நான் வந்து இதுக்கு ஃபண்டமெண்டலா நான் எவ்வளோ பாயிண்ட்ஸ் குடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபண்டமெண்டலுக்கு இதுக்கு ஒரு 6 பாயிண்ட் குடுப்பேன் 10க்கு. ஓகேங்களா? 10க்கு நான் அதுக்கு ஒரு 6 தான் குடுக்க முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேப் ஓகே. பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப எக்ஸ்பென்சிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெபிட் கிடையாது. அது வந்து நான் பாசிட்டிவ் சைன்ல தான் வச்சிருக்கேன். சேல்ஸ் குரோத்தும் பார்த்தீங்கன்னா, ஓகே அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பட் ரொம்ப சூப்பரான குரோத்ன்னுலாம் சொல்ல முடியாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் குரோத்தும் பார்த்தீங்கன்னா, சொல்ற மாரிலாம் கிடையாது. ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் குரோத் தான் இதுல இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி புக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது 7 மடங்கு அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது ஒண்ணு. ஆர்ஓசி ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ்னு ஒண்ணு இருக்கு. 46.24% வச்சிருக்காங்க. டீசென்ட்டான ஒரு விஷயம் தான். ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ. இந்த ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோல தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கு. ஓகேங்களா? இந்த பாரோயிங் கடன் இல்லாதது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். இந்த இங்க இந்த ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோல வந்து என்னன்னா, இப்போ இது ஏன் இங்க நெகட்டிவ்ல போயிருக்கு அப்டின்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ட வாங்கிட்டு காசு தராம சுத்திட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட என்ன காட்டியிருக்காங்கன்னா, பேப்பர்ல வந்து இவ்வளோ இருக்கு, ப்ராஃபிட் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்டின்னு காட்டியிருக்காங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டா குடுக்க மாட்டேங்கிறாங்க, காட்ட மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா பேங்க்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் ரிசீவ் ஆக கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ நெறைய பேர் ப்ராடக்ட்ட வாங்கிட்டாங்க. இன்னும் காசு குடுக்க கிடையாது. எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. இவங்க கடன் குடுத்து வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். அதெல்லாம் ரிசீவ் ஆனா தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ல சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இது ஏன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, டிவிடெண்டுக்கு காசு எதுலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோல வந்து கரெக்ட்டா வந்துட்டு இருக்கணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். இப்போ என்கிட்ட என்னோட புரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 100க்கு ஒரு ப்ராடக்ட் நான் தயாரிக்கிறேன்னு வைங்களேன். நான் ஒரு 10 ப்ராடக்ட் வந்து ரூ. 1000 குடுத்து தயாரிக்கலாம். ஓகேங்களா? அத நான் சேல் பண்ணும்போது, நான் வந்து ஒரு ரூ. 2000க்கு சேல் பண்றேன்னு வைங்களேன். இப்ப ரூ. 2000க்கு பார்த்தீங்கன்னா, நான் 20 ப்ராடக்ட் வந்து நான் தயாரிக்க முடியும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் வந்து அவங்க கைக்கு வரவே கிடையாது. வந்தா தானே அவங்க அதிகமா தயாரிப்பாங்க. இப்போ ரூ. 100,00,00,000 வந்து ப்ராஃபிட் வந்திருக்குன்னு காட்டுறாங்க. அதுல 20,00,00,000 தான் பார்த்தீங்கன்னா, அவங்க கையில இருக்கு. ரூ. 80,00,00,000 பார்த்தீங்கன்னா, இன்னும் ரிசீவ் பண்ண கிடையாது இவங்க. ஓகேங்களா? அது ரிசீவ் ஆனா தான் நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அப்ப இத நம்மலாம் பார்த்துக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். கேஷ் ஃப்ளோ அடி வாங்குச்சு அப்படின்னா என்ன ஆகும்? புரொடக்ஷன் அடி வாங்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் அடி வாங்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கும். அதனால நம்ம இத வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? கேஷ் ஃப்ளோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நெகட்டிவ் சைனா தான் நான் சொல்லுவேன். இந்த கேஷ் ஃப்ளோவ ஓகேங்களா? இது வந்து பாசிட்டிவா இருந்திருக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா, பி ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது ஒண்ணு. அது போக பார்த்தீங்கன்னா, புக் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. 7 மடங்கு அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 2 விஷயம். ஓகேங்களா? மொத்தம் 3 ஆச்சா? அது போக பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் குரோத்தும் பார்த்தீங்கன்னா, பெருசா கிடையாது. ப்ராஃபிட் குரோத்தும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான். அதனால பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ் பண்றேன் 10ல.
அப்போ அதுக்கு கொடுக்கக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 6 பாயிண்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்போனா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன் எப்படி ஏறிட்டு போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா? பட் அதோட ஃபண்டமெண்டல் பார்த்தீங்களா எப்படி இருக்குங்கிற விஷயம்? ஓகேங்களா? சரி ஓகே. இந்த மாரி கன்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நெறையாவே பார்க்கலாம். ஸோ டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இன்னுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய அப்டேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.